Hello friends, welcome to indhupriya's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்பெஷலான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மஷ்ரூம் பிரியாணி வித் cauliflower chilli எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம subscribe பண்ணிக்கோங்க and bell icon press பண்ணி ஆல் பட்டனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம குயிக்கான டைம்ல அதுவும் குக்கர்ல வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி எப்படி உதிரியா வந்துட்டு செய்யலாம்ன்றதை பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஆயில் வந்துட்டு தேவையான அளவு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம ஆயில் விடுறோமோ அதே அளவுக்கு வந்துட்டு நெய்யும் வந்துட்டு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா பிரியாணி வந்துட்டு நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் தாளிப்புக்காக ஆனியன், தக்காளி, பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. அண்ட் முந்திரி எடுத்துக்கோங்க. ஹோம்மேட் பிரியாணி மசாலா எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த விழுது பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா தலை, கொத்தமல்லி இலை எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேங்க. மஷ்ரூம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். அண்ட் கர்ட் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. அண்ட் கேஷ்யூ நட்டும் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியமான ஃப்ளேமில் இருந்தே நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த கேஷ்யூ நட்டும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆனியனை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாங்க. அண்ட் அதே டைமில் பார்த்திங்கன்னா நான் கோகோனட் மில்க் வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு வாட்டர் எடுப்போம் இல்லைங்களா, அதுக்கு அளவு வந்துட்டு நான் கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அந்த அளவுக்கு நான் வந்துட்டு கோகோனட் மில்காகவே சேர்த்திக்க போகிறேன். நான் அரைச்சி வச்சுருந்த விழுது பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி, பூண்டு அண்ட் புதினா இலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டு ஒன்றா அரைச்சிருக்கேங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக இருந்ததுன்னா அவங்க எல்லாமே மிஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் இது வந்துட்டு ஒரு சீக்ரெட்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ஹோம்மேட் பிரியாணி மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஆரோமா ஸ்மெல் நல்லா வர அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஏன்னா ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சில விட்டமின்ஸ் இருக்குங்க. அதனால் நம்ம எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது குழந்தைங்களுக்கு. மஞ்சத்தூள் அண்ட் மிளகாத்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹோம்மேட் பிரியாணி மசாலாவோட லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அண்ட் அந்த ஆரோமா ஸ்மெல் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருந்தா தக்காளியும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா அந்த பேஸ்ட்டு கூட நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ராக் சால்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு சேர்த்திட்டோம்னா நல்லா டேஸ்ட் வந்துட்டு நல்லா வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. சால்ட் உப்பை விட கல்லுப்பு வந்துட்டு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பேஸ்ட்டு வந்துட்டு நல்லா மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மஷ்ரூம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா க்ளீன் பண்ணி வடித்து வச்சுருக்கேன். தண்ணியாக போடக்கூடாதுங்க. நல்லா வடித்து அந்த தண்ணி இல்லாமல் வந்துட்டு போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நார்மலாகவே பார்த்திங்கன்னா மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வந்துட்டு நம்மளுக்கு வெளியே வரும். ஸோ தண்ணியோட கொதன்னு போட்டோம்னா வந்துட்டு டேஸ்ட் இருக்காது, உதிரியாகவும் வராது, குழஞ்சு போயிடும். அதுக்காக தான் நல்லா அந்த மசாலா கூட நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு வெஜிடபிள்ஸ், காலிஃப்ளவர் அண்ட் ப்ரோக்கோலி வச்சு கூட செஞ்சுக்கலாம். சேம் ப்ராசஸ் தாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். 1/2 லெமன் வந்துட்டு நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மஷ்ரூமில் இருந்தும் தண்ணி வந்துட்டு நல்லா வெளியே வந்திருக்கு. நம்ம லெமனும் போட்டிருக்கோம்.
அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் காலிஃப்ளவர் சில்லிக்கு உண்டானது வந்துட்டு ரெசிபியை வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கேன். ஹோம்மேட் மசாலா போட்டு தாங்க கலக்கி வச்சுருக்கேன். அதோட ரெசிபியும் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு வைக்கிறேங்க. அண்ட் சீரக சம்பா ரைஸ் பார்த்திங்கன்னா நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. ஊற வைக்கலாம், கழுவி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசி வந்துட்டு நான் எடுத்துருக்குறேங்க. 1 டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு தண்ணி வைக்கணும். நம்ம எந்த கப்பில் ரைஸை வந்துட்டு அளக்குறோமோ அதே கப்பில் தான் வந்துட்டு தண்ணி விடணுங்க. ஃபஸ்ட் இந்த ரைஸை வந்துட்டு நல்லா அந்த மசாலா கூட நல்லா கோட் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பில் தான் வந்துட்டு ரைஸ் அளந்துருக்கேங்க. தண்ணியை சேர்க்காமல் நம்ம தேங்காய் பால் எப்படி வந்துட்டு பிரியாணிக்கு சேர்ப்போம் இல்லைங்களா, அதே வந்துட்டு தண்ணியோட ரேஷியோவுக்கு நம்ம சேர்த்துட்டோம்னா நல்லா ரிச் டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா 2 கசகசா, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கசகசா, சோம்பு எல்லாமே வந்துட்டு முந்திரி கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. போட்டு அரைச்சி நல்லா தண்ணி மாதிரி நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கொதிச்சு வந்துடணுங்க. ஒரு 75% வந்துட்டு கொதிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு காரம் வந்துட்டு ஏதாவது கம்மியாக இருக்கா எச்சா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாங்க. நம்ம எப்பயுமே வந்துட்டு காரம் ஓகே நம்ம தகுந்த அளவுக்கு வந்துட்டு போட்டுக்கலாம். உப்பு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் கூட வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் லிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம ஒரு 2 விசில் வந்துட்டு விட்டு எடுத்துக்கலாங்க. அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா நான் காலிஃப்ளவர் சில்லியும் வந்துட்டு பொரிச்சுக்கிறேன். காலிஃப்ளவருக்கு பார்த்திங்கன்னா நான் சுடு தண்ணியில் வேக வைக்கலைங்க. சும்மா தண்ணியில் கழுவிட்டு அதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா கோட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்துட்டு விட்டுட்டேங்க. அதில் 2 கருவேப்பிலை வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி சூடான வானிலையில் வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே டைமில் பார்த்திங்கன்னா நான் கிச்சனையும் வந்துட்டு கையோடு க்ளீன் பண்ணிடுறேங்க. இது ஒரு ஈஸியான டிப்ஸு. நம்ம காலையில் ஹரிபரியாக கிளம்பும்போது இது நம்ம கையோட எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வேலையும் வந்துட்டு மிச்சமாகும். நம்மளோட எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் வந்துட்டு ஒரு இது கம்மியாக இருக்கும். நம்ம அகைன் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாம். அதே சைட் கேப்பில் பார்த்திங்கன்னா நான் ஆனியன் ரைத்தாவையும் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேங்க. ஆனியன் ரைத்தாக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு அரை கேரட் வந்துட்டு நல்லா துருவி போட்டிருக்கேங்க. ஒரு 2 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம எம்மியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு சர்வ் பண்ணி காமிச்சிடுறேன். இதுக்கு வந்துட்டு மஷ்ரூம் கிரேவியும் வந்துட்டு கூட வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் போடுறேங்க. நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி வித் காலிஃப்ளவர் சில்லி அண்ட் ஆனியன் ரைத்தாவோட நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching.